ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சி செங் மாஸ்டர் அப்படின்ற ஒரு மான்வா சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா முரீம் பேஸ்ட் மான்வா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மானோடைய ஸ்டார்டிங்ல த கோன்ஷூ ப்ராவின்ஸ்ல உள்ள முரம் அலைன்ஸோடைய ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாட்டு பாடிட்டே நடந்து போறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு சேர்ல உட்கார்றான். அந்த சேரே வந்து பாத்தீங்கன்னா உடையிற நிலைமையில போயிடுச்சு. சோ இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முரம் அலைன்ஸோடைய லீடர் ஹூகாங். நம்ம ஹீரோவும் இவன் தான். சரி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கை வைக்க போறான். அந்த டைம்ல மை லார்ட் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சத்தம். இவனும் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்காக நான் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுன்றா. நம்ம ஹீரோ போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அப்படின்னுவான். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டு பட் கதவை திறந்து உள்ள வந்துருவா. இவ வந்து பாத்தீங்கன்னா இந்த முரேமாலன்ஸோடைய ஒரு சோல்ஜர். சோ இவளை வந்து நம்ம இதுக்கப்புறம் ஜீகல் அப்படின்னு கூப்பிடலாம். கிரீட்டிங்ஸ் மை லார்ட்ன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு நல்லா தெரியும் நீ அவ்வளவு ஈஸியா போக மாட்டே அப்படின்னு. சரி வந்தது வந்துட்டு என் கூட உட்காந்து சாப்பிடுன்றான். அவ வந்து நான் வெயிட் போட்டுருவான்றா. அதுக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சில்லி கேர்ள், இந்த மாதிரி சாப்பிட்டாதான் என்ன மாதிரி உன்னால சாமிங்கா ஆக முடியும்ன்றான். நம்ம ஜீகல் ஒரே இடத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டு நீங்க ரொம்ப சாமிங்கா தான் இருக்கீங்க அங்கிள் சொல்றா. நம்ம ஹீரோ உனக்கு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றான். அப்படியே நம்ம எம்சியோட மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ ஏன் பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிற, இப்பதான் நீ உன்னுடைய செல்ஃப்க்கு வந்திருக்க அப்படின்றான். அதுக்கு ஜீகல் வந்து நான் இப்போ முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன், அதை சொல்லிட்டு நான் போயிடுறேன்றா. அதுக்கு ஹீரோ நீ இதை தான் எப்பயுமே சொல்றேன் ஆனா போக மாட்டேறியன்றான். சரி இன்னைக்கு நான் 2 நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒன்னு நல்ல நியூஸ் இன்னொன்னு கெட்ட நியூஸ்ன்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நல்ல நியூஸ் சொல்லுன்றான். நல்ல நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங் ஆஃப் கிரீன் ஃபாரஸ்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருந்தது. யாகான் மவுண்டன்ல உள்ள மாடுகள்லாம் நல்லா வளருதான், அங்க இருக்க எல்லாருமே சூப்பரான பீஃப் அப்படின்னு சொல்றாங்களாம். அதை நம்ம எம்சி பீப் சாட்டுக்கிட்டே இப்பதான் அவன் கரெக்டான இடத்துல இருக்கான்னு சொல்லி சிரிக்கிறான். அதுக்கு அவ நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ சரி சரி கெட்ட நியூஸ் என்ன சொல்லு அப்படின்றான். கெட்ட நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா யோனம் பிரான்ச்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸ்வாட் செயின்ட் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அவர் வர ரூட்டை வச்சு பார்த்தா நாளைக்கு மதியத்துக்குள்ள நம்மளுடைய அலைன்ஸை ரீச் பண்ணிடுவாராம். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி ஏன் இவ்வளவு வேகமா வரான் அப்படின்றான். ஸ்வாட் செயின்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் யூசரா பார்க்கப்பட்டவன். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வார்னிங் இல்லாம இந்த உலகத்தில இருந்தே மொத்தமா தலைமறைவாயிட்டான். சடனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நம்ம முரீம் அலைன்ஸ் லீடரை சேலஞ்ச் பண்ண வந்துகிட்டு இருக்கான். ஜீகல் வந்து அங்கிள் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நல்லா சாப்பாடை சாப்பிட்டு நான் இங்க தப்பிச்சு ஓட போறேன் அப்படின்றான். ஜீகல் வந்து அங்கிள் என்ன பேசுறீங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஸ்வாட் செயின்ட் கத்தியால நான் சாவறதுக்கு இந்த என்னோட பொசிஷனை விட்டு நான் தப்பிச்சு போனாவது என்னால உயிரோட வாழ முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்வாட் செயின்ட் வந்து பார்த்தனா ஒரு நோபல் கேரக்டர், அவன் கண்டிப்பா ஒரு கிரேட் லீடரா இருப்பான். நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் யூசர் என்ற டைட்டில 30 வருஷத்துக்கு மேல வச்சிருந்துட்டேன். இதுதான் என்னோட டைட்டில திரும்ப கொடுக்கறதுக்கான டைம் அப்படின்றான். அதுக்கு ஜீகல் வந்து அவன் கூட நீங்க சண்டையாவது போடுங்களேன், உங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில்ல நான் பார்க்கணும், என்னோட மொத்த வாழ்க்கையில நீங்க சாப்பிடறது மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து என்ன நீ சுடுகாட்டுக்கு அனுப்ப பாக்குறியான்னு கேக்குறான். அதுக்கு ஜீகல் வந்து என்னது நீங்க தானே டிமானிக் லேனோட பிளட்தர்ஸ்டி டீமன், கோஸ்ட் வேலியோட கிரேட் கோஸ்ட், டிமானிக் ஸ்பெக்டேட்டர்ஸ் போன்ற லெஜெண்டரி மான்ஸ்டர்ஸ் கொன்னவரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் ஏதோ லக்கி கொண்டுட்டேன் அப்படின்றான். அதுக்கு ஜீகல் எம்சி கிட்ட வந்துட்டு லக்குனால எல்லாராலையும் கொல்ல முடியாது அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து அது உண்மைதான், பட் இப்ப என்ன பாரு 2 ஸ்டெப் நடக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது இப்பெல்லாம். சோ இன்னைக்கு நைட்டோட நான் தப்பிச்சு ஓட போறேன், அதுக்கப்புறம் வர விஷயங்களை நீ பாத்துக்கோ அப்படின்றான். ஜீகல் வந்து நீங்க எங்க போவீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து யாருக்கு தெரியும், நம்ம கிங் ஆஃப் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கான், அவனை பார்க்க போலாம், இல்ல நார்தன் சி போலாம், ஏன்னா நம்ம டிவைன் மேடியன் வந்து நிறைய ஐஸ் ஃபிஷ் புடிச்சு வச்சிருக்கேன் வர சொல்லி கூட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு நம்ம ஜீகல் வந்து நீங்க எங்க வேணா போங்க, நான் 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருவேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஸ்டக் ஆகுது. நம்ம ஜீகல் வந்து அங்கிள் நீங்க உண்மையா ஃபைட் பண்ணலையா அப்படின்னு கேக்குறா. அப்போ எம்சியோடைய அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகுது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவுல அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பாக்குறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு 2 பேர் கேக்குறானுங்க. ஒருத்தன் அடிபட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீகோனம் பிரான்ச்சை அட்டாக் பண்ணிட்டாங்க, போய் அலைன்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றான். யார் அட்டாக் பண்ணதுன்னு கேக்குறானுங்க. ஸ்வாட் செயின்ட் அப்படின்றான். ஸ்வாட் செயின்டான்னு கேக்குறானுங்க. ஆமா ஸ்வாட் செயின்ட் வந்து பாத்தீங்கன்னா டிமானிக் கிரியேச்சரா மாறின மாதிரி இருக்காரு, எல்லா பொது மக்களையும் கொண்டுகிட்டே வராரு, நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்ல, ஷாவ்லின் டெம்பிள் ஷாஷான் கிளான்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க, பட் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, போய் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் லீடர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து என்னது கொலையா, நம்ம ஸ்வாட் செயின்ட் வந்து எல்லாராலையும் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டவர், ரொம்ப நல்லவராச்சே, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், ஐக்யூ டிவியேஷன் அப்படின்றான். சரி நம்ம ஸ்வாட் செயின்ட் எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்றான். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மின்னல் அடிக்குது. யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம லீடர் அப்படின்றானுங்க. எக்ஸ்ட்ரீம் பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட் செயின்ட் வந்து ஷாவ்லின் டெம்பிள் கிட்ட இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டான். ஜீகல் வந்து அங்கிள் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் செயின்ட் வந்து ஐக்யூ டிவியேஷனால ட்ரிகர் ஆயிருக்கான் அப்படின்றான். ஜீகல்
சீகல் வந்து ஸ்வாட் செயின்ட், அவர் ஒரு நோபல் கேரக்டர் ஆச்சு, அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு கேக்குறா. நம்ம எம்சி வந்து ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பழகினதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். சரி நான் போய் ஸ்வாட் செயின்ட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பறந்துடுறான். அப்படியே ஷாவலின் டெம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் செயின்ட் எல்லாரையும் கொண்டுகிட்டு வரான். இங்க இருந்து எல்லாம் கத்துறாங்க, உங்களை எல்லாரும் ஒரு ஹீரோவா பாத்துக்கிட்டு இருந்தோம், ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறானுங்க. ஆப்போசிட்ல நம்ம ஸ்வாட் செயின்ட் ஒரு டிமானிக் சிரிப்பை சிரிச்சுட்டு, ஆமா நான் ரொம்ப நல்லவன் தான் இந்த உலகத்திலே அப்படின்றான். பட் அந்த பைத்தியக்கார குண்டு ஹூகாங் நம்ம ஹீரோவா தான் சொல்றான். அவன் நினைச்ச விஷயத்தெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எல்லாரும் அந்த கிரேட்டஸ்ட் அண்டர் ஹெவனா பாக்குறாங்க. பட் அவன் எல்லாரும் கீழ் நோக்கி இழிவா பாக்குறான். அவனை பத்தி அவனே பெருமையா பேசிக்கிறான். இதுல என்ன பெருமையா பேசன்ற பேர்ல என்ன கிண்டல் பண்றான். அவனுக்கு எப்படி ஸ்வாட் செயின்ட்ன்ற டைட்டில் வந்தது, அதுக்கு அவன் ஒர்த்தே கிடையாது. அப்ப எனக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல, நான் ஹம்பிளா இருந்துட்டேன். பட் என்னால வாழ்க்கை ஃபுல்லா அந்த மாதிரி இருக்க முடியாது. நிறைய பேர் அவனோட லெவலை நான் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்றானுங்க. பட் அது டேலண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், இல்ல மார்ஷல் ஆர்ட்டா இருக்கட்டும், இல்ல விசிடமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவனை விட நான் குறைஞ்சவன் கிடையாதுன்றான். சோ நான் தான் ஸ்வாட் செயின்ட். இன்னைக்கு அந்த குண்டு பண்ணி எனக்கு காலு கீழே முட்டி போட வைக்கல, என் பேரு ஸ்வாட் செயின்டே கிடையாது, நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு உளறிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம மாங்க் வந்து ஸ்வாட் செயின்ட் நீ இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாதாச்சு, எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ வந்தான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஸ்வாட் செயின்ட் அந்த மாங்கோட கழுத்தை பிடிச்சி தூக்கி போட்டு, இன்னைக்கு நீங்க யாருமே என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணுவான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ரோஸ் கலர்ல ஒரு பவர் வந்து நம்ம ஸ்வாட் செயின்ட் மேல அடிக்குது. அதுல அவனோட ஒரு கை வெட்டப்படுது. இதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஹூகாங். அதுக்கு நம்ம ஸ்வாட் செயின்ட் சிரிச்சுக்கிட்டே, உன்னை என்னால என்னைக்குமே சப்ரஸ் பண்ண முடியாதுல்ல, என்னோட எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடுச்சு. பட் ஹூகாங் நீ ரொம்ப நாள் பவர்லயே இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத, நான் பார்த்துட்டேன், நீ எல்லாத்தையும் இழக்கிறத நான் பார்த்துட்டேன், நீ பயத்துல நடுங்கிறதையும் நான் பார்த்துட்டேன், உன்னுடைய டவுன்ஃபாலை நான் பார்த்துட்டேன் அப்படின்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான். அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டான இடத்த காட்டுறாங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கண்ணு முழிக்கிறான். என்ன இது கனவா, ஏன் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப கனவுல வருது, நான் எங்க இருக்கேன், இது என்னோட பெட்ரூம் கிடையாதாச்சு, யாராவது நான் தூங்கும் போது இங்க மூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து நிக்கிறான். என்ன பண்ணானுங்க, ஏன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட போய் பாக்குறான். ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கா இருக்கு, இது என்னோட ஃபேஸ் கிடையாது, நான் வேற யார் உடம்பையாவது பொசஸ் பண்ணிட்டேனா, அந்த மாதிரியும் எனக்கு தோணல. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு, என்னோட சோல் வந்து வேற ஒரு உடம்புல சுவிட்ச் ஆயிருச்சு அப்படின்றான். அவ்வளவு பேர்ல ஏன் இந்த பாதி செத்து போன உடம்புல என்னோட சோல் சுவிட்ச் ஆயிடுச்சு, உள்ளேயும் மோசமா இருக்கு வெளியிலயும் மோசமா இருக்கு. அதே போல ஸ்வாட் செயின்ட் நீ ரொம்ப நாள் பவர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது அவனுக்கு. நான் கூட அவன் சாகுற டைம்ல சும்மா வளர்றான்னு நினைச்சேன். அவன் செத்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்படின்னா வேற யாரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும். பட் யார் இந்த சோல் சுவிட்ச பண்ணது, அவங்களுக்கு என்ன தேவை, அப்பதான் அவனுக்கு ஐடியா வருது, அது நான் தான், என்னோட உடம்பு அப்படின்றான். அதே போல ஏன் இவனோட உடம்புல இவ்வளவு காயங்கள் இருக்கு, அவனோட கையை துறக்கிறான், கை ஃபுல்லா காயம், அவனோட கழுத்தை துறக்கிறான், கழுத்து ஃபுல்லா காயம், யாரோட உடம்பு தான் இது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரூமை சுத்தி பாக்குறான். ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பணக்கார வீடு மாதிரி இருக்கு, பாக்குறதுக்கே கிளீனா சூப்பரா இருக்கு. அப்புறம் ஏன் இவன் இந்த நிலைமையில இருக்கான், கடவுளே இவனோட உடம்புக்கு மட்டும் இவன் எதுவும் பண்ணிருக்க கூடாதுன்றான். அந்த டைம்ல பின்னாடி கதவு தட்டுற சத்தம் கேக்குது, யாரோ வர மாதிரி தெரியுது, அதுக்குள்ள நம்ம படுத்த மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் கதவை திறந்துடுறான். மை சைல்டு ஏந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். நம்ம எம்சி மை லார்டுன்னு சொல்லாம மை சைல்டுன்னு சொல்றான். அப்படின்னா இவனுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அவனுக்கு புரியுது. அப்பதான் நம்ம ஹீரோ அவனை நல்லா நோட் பண்றான். அவன் முன்னாடி நிக்கிறது வேற யாரும் இல்ல, சியான்வா ஃபேமிலியோடைய ஹெட்டான பியான் சியான் அப்படின்னு புரியுது. இந்த மெயின்லேண்ட்லயே 3 கிரேட் ஆர்ச்சி ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி தான் வந்து நம்ம சியான்வா ஃபேமிலி. இவங்க வந்து இந்த ஏன்ஷியன் டாக்குமெண்ட்ஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கை தேர்ந்தவங்க. இதோடைய ஹெட் பியான் சியான் இந்த ஏராவிலேயே வந்து பெஸ்ட் ஸ்காலர் அப்படின்னு பேர் பெற்றவன். அவனுக்கு யாருமே மேட்ச் கிடையாது. இவனை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது கிளியரா எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இவனோட அப்பியரன்ஸ் இவ்வளவு ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. அவன் வந்து கிராண்ட்சன், உன்னோட ஆசை தான் என்னோட ஆசையும் முடிவு பண்ணிட்டேன், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோ வந்து ஆசையா, எதை பத்தி பேசுறான்னு எனக்கு புரியலையே, என்னதான் இருந்தாலும் அவனுடைய கிராண்ட்சன் நானு, சரி அவன் பக்கத்துல போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த இதை முழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு உருண்டையை கொடுக்குறான். நம்ம ஹீரோ வந்து மெடிசனா, இவனோட பாடியை கன்சிடர் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் மெடிசனா தான் இருக்கணும். பட் ஏன் இவன் இவ்வளவு சோகமா இருக்கான், அதுவும் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு வேற சொன்னான். அதே போல இவனோட உடம்புல இவனே கை கால்லாம் கீச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், இது பாய்சன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்ட எப்படி கிராண்ட்சன் இந்த மாதிரி பேசலாம், என்னோட டோனை கொஞ்சம் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு இது பாய்சனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் எதுவும் ரிப்ளை பண்ணாம எடுத்துக்கோ அப்படின்றான். நம்ம ஹீரோ அது இல்லன்னு கூட சொல்ல மாட்டானே. சார் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், யாரு முரிமலன்ஸோடைய கரண்ட் லீடர் அப்படின்னு கேக்குறான். கிராண்ட் ஃபாதர் என்ன கேக்குற, அதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே உன்னோட கிராண்ட் ஃபாதர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கானான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், நான் சேம் ஏரால இருக்கனான்னு தெரிஞ்சாகணும் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்கு அவனுடைய கிராண்ட் ஃபாதர் அமைதியாரு, இவ்வளவு நாள் என்ன கொல்லுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்த, இப்ப முரமலைன்ஸோடைய லீடர் யாரா இருந்தா உனக்கு என்ன, நீ சாகணும்னு நினைக்கிறது மட்டும் உனக்கு போதாதா, என்ன இன்சல்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ
ஏன் இவன் இவ்வளவு கோவப்படுறான்? சார், இந்த பாடி இவ்வளவு நாள் என்ன கோ த்ரூ பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட லைஃபை நான் இப்போ எடுத்துக்க விரும்பல. சோ நீங்க வெளில போங்க, நம்ம காலையில விரிஞ்சதும் நம்ம ப்ராப்பரா பேசலாம் அப்படின்றான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த டைம்ல அவனோட கிராண்ட் ஃபாதர் யூ ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல பாயிறான். நம்ம ஹீரோவும் ஏதோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ண பாக்குறான். பட் எதுவுமே ஒர்க் ஆகல. அவனோட கிராண்ட் ஃபாதரும் அவன் மேல பாஞ்சிட்டான். அவனோட கையை பிடிச்சி அவனோட வாயில அந்த பாய்சனை போட்டுட்டு நீ செத்து போய் இப்போ நானும் உன் கூடயே வந்துருவேன் அப்படின்றான். அந்த மெடிசனும் அவனோட வாயில மெல்ட் ஆகுது. இதுவே என்னோட ஒரிஜினல் பாடியா இருந்தா இந்த பாய்சன்லாம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபாதரை தள்ளி விடுறான். பட் அந்த பாய்சன் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அவன் கீழே விழுறான். நான் இங்க சாக கூடாதுன்றான். அதுக்கு அவனோட கிராண்ட் ஃபாதர் அப்படிதான் செத்துப்போ, இதுதானே நீ கேட்டுக்கிட்டே இருந்த, இப்போ உனக்கு வலிக்கும், நீ செத்த பிறகு எல்லாமே சரியாயிடும் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே நான் உன்னோட கிராண்ட்சன் கிடையாதுடா, நான் முரம் அலையன்ஸ் லீடர் அப்படின்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து என்னதான் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிருந்தாலும் என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பிடுவான். நம்ம ஹீரோ மனசுல நான் சாக போறேன், பட் என்னோட உடம்புல இருந்து கூட கிடையாது, எவ்வளவு பேரும் இருக்காங்க, நான் ஏன் ஒருத்தன் சாகணும்னு நினைக்கிறவனோட உடம்புல வந்தேன், என்னால நம்பவே முடியல, யாரு எனக்கு இந்த மாதிரி பண்ணதுன்னு கூட தெரியாம நான் சாக போறேன்னா ஏன், என்னால இது ஒத்துக்க முடியாது, இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறான். இந்த நிலைமையில என்னால கொஞ்ச நேரம் கூட உயிரோட இருக்க முடியாது, இதுதான் என்னோட கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிராண்ட் ஃபாதரை கூட்டு என்ன சர்வ் பண்ணுங்க அப்படின்றான். அவனுடைய கிராண்ட் ஃபாதருக்கும் இப்போ அவன் சொன்னது ரொம்பவே ஜென்யூனா உண்மையா பட்டுது. உடனே அவன் டாக்டர்ஸை கூப்பிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முரியம் அலையன்ஸ் லீடரை காட்டுறாங்க. அவன் ஏந்து உட்காடுறான். இந்த இடத்த சுத்தி முத்தி பாக்குறான். சாங் நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். இங்க யாரும் இல்லைன்னு அவனுக்கு புரியுது. அதே போல அவனுடைய சோல் சுவிட்ச் ஆயிருக்கிறது அவனுக்கு தெரியுது. இதுதானே என்னோட ரொம்ப நாள் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து அவனுடைய கழுத்துல குத்தி அவனே செத்துருவான். இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதே போல நம்ம ஜீகளுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அவ செம்ம ஆச்சரியத்துல பாக்குறா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல கிராண்ட் ஃபாதர் வந்து என்னோட கிராண்ட்சன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு டாக்டர் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல, அவரோட உடம்புல இன்னும் பாய்சனோட ட்ரேசஸ் இருக்கு, பட் லைஃபுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் கிடையாது. ரிமைனிங் இருக்க பாய்சன் வந்து ஒரு மாசத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பட் இந்த பிளட் மஷ்ரூம் பாய்சன் அவர் சாப்பிட்டு உயிரோட இருக்கிறதே ஒரு மிராக்கல்ன்றான். நம்ம ஹீரோ அந்த பாடியில இருக்கும்போது பிளட் மஷ்ரூம் பாய்சனை கிரில் பண்ணது அதோட டேஸ்ட் எல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்ப அவனுக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி போய் இந்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன கொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். டாக்டர் வந்து மயிலாடு எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அவர் கடைசி நேரத்துல என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னது உண்மையான்னு கேக்குறான். அவனோட கிராண்ட் ஃபாதர் வந்து உண்மைதான், நானே அங்க இல்லைன்னா நம்பிருக்க மாட்டேன் அப்படின்றான். நம்ம டாக்டர் வந்து இது சர்டன்லி ஒரு குட் நியூஸ்ன்றான். நம்ம கிராண்ட் ஃபாதர் வந்து அவன் யூஷுவலா இருக்கிறத விட ரொம்பவே டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணான். அவன் என்ன ரெகக்னைஸ் கூட பண்ணல, அது மட்டும் இல்லாம என்னோட பேரை சொல்லி வேற கூப்பிட்டான். டாக்டர் வந்து யங் மாஸ்டர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னா பிளட் மஷ்ரூம் பாய்சன் தான் அவருடைய பிரெயினை அஃபெக்ட் பண்ணிருக்கணும்ன்றான். கிராண்ட் ஃபாதர் வந்து அவனுடைய பிரெயினான்னு கேக்குறான். நம்ம டாக்டர் வந்து ஆமா, பிளட் மஷ்ரூம் பாய்சனோட ட்ரேஸ் வந்து யாரோடைய பிரெயினையாவது ரீச் பண்ணா சைடு எஃபெக்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெமரி லாஸ், பேச முடியாம போற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இது ஒரு காமனான விஷயம் அப்படின்றான். நம்ம கிராண்ட் ஃபாதர் மனசுக்குள்ள பட் இதெல்லாம் வந்து அவன் அந்த பிளட் மஷ்ரூம் பாய்சன் சாப்பிடறதுக்கு முன்னாடி பேசின விஷயம். ஈவன் கொஞ்சோண்டு சான்ஸ், கொஞ்சோண்டு ஹோப் இருந்தாலும் என்னுடைய கிராண்ட்சன் நார்மலா வாழணும்னு ஆசைப்படுறேன்றான். நம்ம டாக்டர் வந்து ஹை ஹோப் எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புறேன், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லன்ட்டான். நெக்ஸ்ட் சீன்ல உன்னை நான் புடிச்சிக்கிட்டா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். இன்னொருத்தன் வேணாம் அப்படின்னு சொல்றான். நீ ஓகே தானே, அதுக்கு தான் உன்னை நிறைய குடிக்காதான்னு சொன்னான்றான். அதுக்கு அவன் வாய மூடு, இன்னும் அந்த மிருகம் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆமா, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான்றான். இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம் தான் நம்ம ஹீரோவுடைய செகண்ட் பிரதர், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம் தான் நம்ம ஹீரோவுடைய தேர்ட் பிரதர். செகண்ட் பிரதர் வந்து இந்த புறம்போக்குனால எப்படி இந்த மாதிரி தூங்க முடியுது, நீ வேணா பாரு, நம்மள எல்லாரும் கொண்டுட்டு தான் அவன் சாவான் அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து நம்ம கிராண்ட்பா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம பிரதரான் சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து நீ வாய மூடு, இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவான், உனக்கு ஒரே ஒரு பிரதர் தான், அது நான் மட்டும் தான், இவன் வந்து ஒரு மிருகம், அவன் ஹியூமனே கிடையாதுன்றான். டேமேட், என் மூடே ஃபுல்லா ரூயின் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த மிருகத்தை நான் பாக்கிறதுக்கு இங்க வந்தனே எனக்கு புரியல, வேகமா போயிடலாம் என் மூடு மாறத்துக்குள்ளன்றான். சோ ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அப்புறம் அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து அவனை பாத்துக்கிறான். டாக்டர் வந்து அவனுடைய உடம்ப செக் பண்றான். அப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், இவ்வளவு பெரிய ஃபேமிலியோடைய மாஸ்டர் வந்து சாவர நிலைமையில கிடக்குறான், வெறும் 3 ஃபேமிலில இருந்து தான் வந்து பாத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது இவன் தான் சியான்வா ஃபேமிலியோடைய ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர். இவனுக்கு 2 கசின் பிரதரும் இருக்காங்க. அவனுடைய பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க. அதர்வைஸ் இவன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் அதனாலதான் சாகணும்னு நினைக்கிறான்றான். அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் ரெஸ்பெக்ட் பட்ட ஃபேமிலி இந்த மாதிரி இருள் சூழ்ந்து இருக்கு. எஸ்பெஷலி அவனுடைய பெரிய ஆசையே அவன் சாகணும்ன்றதுதான். அவனுடைய கிராண்ட் ஃபாதரும் அவன் கூட சேர்ந்து பாய்சன் எடுத்திருக்கான். பட் யாருமே வந்து அவனை தடுக்கல. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சியான்வா ஃபேமிலி ரூயின் ஆகிற நிலைமையில இருக்கிறது அவனுக்கு புரியுது. பட் அதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணணும்? இப்போ இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நான் எப்படி இந்த பாடிக்குள்ள வந்தேன். இதுவே என்னோட உடம்பா இருந்திருந்தா நானே போய் கண்டுபிடிச்சிருப்பேன் ட்ரூத்தை. பட் ஸ்வாட் சைன் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போதைக்கு ப்ரையாரிட்டி இந்த உடம்ப ஒழுங்கான நிலைமைக்கு கொண்டு வரது தான். அதுக்கப்புறம் இந்த பாடிக்கு என்ன ஆச்சு, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற ட்ரூத்தை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் பசிக்கு ஒரு வழியை பார்ப்போம். இவன் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறான். அவன் மூஞ்சி கிட்ட ஒருத்தவ வந்து பாத்துட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க எங்க மாஸ்டர், உங்க மூஞ்சி தொடச்சி விட தான் நான் வந்தேன்றா. நம்ம ஹீரோ உனக்கு கண்ணு தெரியாதா, அதுக்குன்னு உன் மூஞ்ச இவ்வளவு கிட்டையா வச்சிருப்ப, என்னால நம்பவே முடியல, எப்படி ஒருத்தன் என் மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கிறத
தூரத்துல என்னால சென்ஸ் பண்ண முடியல. இதுவே என்னோட ஓல்டு பாடியா இருந்தா 300 மீட்டர் தூரத்துல இருக்க பூச்சி கூட என்ன பூச்சின்னு என்னால சென்ஸ் பண்ண முடியும். அதுக்காக யங் மாஸ்டர் பாய்சன் உண்மையா உங்க பிரெயின் அஃபெக்ட் பண்ணிருச்சான்னு கேக்குறா. ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். டாக்டர் வந்து நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. என் பேரு சாங்வா அப்படின்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அவளுடைய பேலன்ஸ் அவளுடைய பார்வையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ மெய்டா இருந்தாலும் அவ ட்ரெயின்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்றான். நீ நினைக்கிறத விட என் பிரெயின் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, எனக்கு எதுவுமே கிளியரா ஞாபகம் இல்ல, நீ போய் சாப்பாடை கொண்டு வா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு என் மெமரி ரிகவர் ஆச்சுன்னா சொல்றான்றான். அதுக்கு சாங் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஏன் சாப்பிடணும், உங்களுக்கு எதுக்கு எனர்ஜி தேவை, எதுக்கு திருப்பியும் உங்க எனர்ஜியை ரீகெயின் பண்ணிட்டு சாவறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தானே கேக்குறீங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள மெய்டு கூட நார்மலா இல்ல, உங்க கிராண்ட்பா யங் லார்ட்ஸ் எல்லாருமே உங்களால நாங்க டயர்ட் ஆயிட்டோம், ஒரு பாயிண்ட்ல நாங்களும் உங்க கூட சேர்ந்து செத்துறலான்னு கூட முடிவு பண்ணிட்டோம், ப்ளீஸ் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிற முயற்சியை கை விட்டுருங்க, உங்களுக்குன்னு ஒரு பேஷனோ இல்ல ஒரு கோலோ உருவாக்கிட்டு அதை நோக்கி போங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஒரு கேவலமான ஃபேஸை வச்சுக்கிட்டு சரிம்மா நீ சொன்னது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா நடந்துக்கலான் இருக்கேன்றான். அதுக்கு அவ இல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்லன்னா நம்ம பசியிலேயே செத்துருவோமா அப்படின்றான். சாங் வந்து எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க ஒழுங்கா சாப்பிடணும் அப்படின்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் சாப்பிடணுமா இல்ல வேணாமா, அவளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவ ஒரு மெய்டு அண்ட் சூசைட் வாட்ச்னு எனக்கு புரியுது. இவ கண்டிப்பா இந்த பீகான் பல தடவை சூசைட் அட்டம் பண்ணதை பார்த்திருப்பா, ஆனால் தான் இவ ரைட்டான மைண்ட்லயே இல்ல. இவள்கிட்ட ஆர்கியூ பண்ணி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, இவள்கிட்ட இருந்து வேற ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயத்த தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு சாங் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, யாரு கரண்ட் முரேம் அலைன்ஸோட லீடர்னு கேக்குறான். சாங் வந்து ஏன் கேக்குறீங்க, சடனா அவனை பத்தி தெரிஞ்சுக்க ஏன் ஆசைப்படுறீங்கன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னுடைய அழகான உதடுல இருந்து சொல்லுன்றான். சாங் வந்து அவன் ஃபிளர்ட் பண்ணதுல ஓகே ஓகே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன்றா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா. சாங் வந்து ஆமா முரேம் அலைன்ஸோட லீடர் வந்து ஒரு பெரிய பன்னி அப்படின்றா. நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேக்குறான். ஆமா அவர் ரொம்பவே குண்டா இருப்பாராம், அவருடைய கண்ணை கூட அவரால் ஒழுங்கா திறக்க முடியாதான், அதே போல அவரை ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி பாரான். 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்தது, அவர் ஸ்வாட் செயின்ட்ட கொண்டுட்டாருன்னு, யாருமே நம்பல. எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு வந்து வெறும் சாப்பிடறத மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்ஃபுளுன்ஷியலான பர்சனா இருப்பாரு, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கிடையாது அப்படின்றா. அவருடைய பேரு அப்படின்னு சொல்ல வரா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணு அப்படின்றான். சாங் வந்து யங் மாஸ்டர் ஏன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க, ஹீரோ வந்து நான் எப்ப நல்லா இருந்தேன், சாங் வந்து இப்ப நீங்க முன்னவோட மோசமா இருக்கீங்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உனக்கு ரொம்ப தைரியம் தான், என் முன்னாடியே எப்படி நீ இந்த மாதிரி சொல்லுவ, ஐ மீன் எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்களை அவங்க இல்லாத இடத்துல நீ சொல்லுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாங் வந்து நான் உண்மைதான் சொல்றேன், அவர் ரொம்பவே குண்டா இருப்பாரு, அவர் வயிறும் ரொம்ப பெருசா இருக்கும்ன்றா. அதுக்கு நம்ம எம்சி அவன் பார்க்க அப்படி இருந்தாலும் அவன் ரொம்ப ஃபிட்ன்றான். அதுக்கு சாங் இல்ல ரொம்ப மோசம்னு சொல்ல வரா. அதுக்கு நம்ம எம்சி ரொம்ப கத்துவான், அவர் ரொம்ப பவர்ஃபுல் லீடர் ஆஃப் முரேம் அலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோபல் கேரக்டர், அவர் மத்தவங்களால மதிக்கப்படுறவர், அவரால் தான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்டுலயே வந்து பீஸ் மெயின்டைன் ஆச்சு, அவரை எவ்வளவு பேர் அட்மையர் பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாங் வந்து யங் மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அவரோட சாம்ல நீங்க வெந்துட்டீங்க போலக்கே. நம்ம ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் அவரை மாதிரி நான் ஆகணும் அப்படின்றான். சாங் வந்து நீங்க அவரை மாதிரி மாற போறீங்களா, சரி நான் போய் வேகமா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு ஓடுறா. ஹீரோக்கும் அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம கரெக்டான டைம் லைன்ல தான் இருக்கோம்னு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா பீச் வான் சோலும் என்னோட சோலும் சுவிட்ச் ஆயிருக்கு, அப்படின்னா அவன் என்னோட உடம்புல இருப்பான். அதே போல அவனோட கையை பார்த்துட்டு இல்ல கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்றான். 10 நாள் கழிச்சு லைஃப் நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல, என்னால நம்பவே முடியல நம்ம யங் மாஸ்டர் வந்து இவ்வளவு சீக்கிரம் ரிகவர் ஆயிட்டாருன்னு. இப்போ நம்ம ஹீரோவால வந்து பாத்தீங்கன்னா அவனால 2 காலால ஏந்து நிக்க முடியுது. அவன் கன்சிஸ்டன்டா டாக்டர் சொன்ன மெடிசன்ஸை டெய்லியும் எடுத்துக்கிட்டான். இந்த ரிசல்ட்னால பாய்சனும் வந்து ஃபுல்லா நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. பட் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அவன் இந்த மாதிரி கிடையாதுன்றான் கிராண்ட் ஃபாதர். டாக்டர் வந்து நீங்க ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, அவர் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லாததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய மெமரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, நானே என்னுடைய மன ஆறுதலுக்கு சொல்லிக்கிறேன் அவனுடைய மெமரி போயிடுச்சுன்னு. அது கூட சேர்த்து இதையும் சொல்றான், நான் ட்ரூலி நினைச்சே பார்க்கல நம்ம ஹூகாங் முரேம் அலைன்ஸோட லீடர் அவரோட உயிரை அவரே எடுத்துப்பாருன்னு. எனக்கும் இதுதான் புரியல, டிமானிக் கிளானும் கிடையாது கோஸ்ட் கிளானும் கிடையாது, ஏன் அவரோட லைஃப் அவரே எடுத்துக்கிட்டாருன்னு. வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு போலக்கு அப்படின்றான். அந்த டைம்ல ஏன் நம்ம யங் மாஸ்டர் அவருடைய பல்ல கடிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து எனக்கும் நல்லா தெரியும் பீகான் அவனை கொண்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. கிராண்ட் ஃபாதர் வந்து அவன் ஏதோ கெட்ட கனவுல இருக்கான் போலக்கு அப்படின்றான். இப்போ எனக்கு கரெக்டா புரியுது பீகானோட சோல் தான் என்னோட உடம்புல இருந்திருக்கு அப்படின்னு. அந்த டைம்ல அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து சைல்டு இது வெறும் கனவு தான், எதுவும் பயப்படாத ஒன்னும் ஆகாது அப்படின்றான். ஹீரோ வந்து எங்களுக்குள்ள இந்த சோல் சுவிட்ச் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனை நான் கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோ ஏந்து எப்படி அவனே கொன்னா, அவனால எப்படி இது பண்ண முடிஞ்சது, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது வந்து அவன் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும், நீ இப்ப செத்து போயிருந்தாலும் திரும்பியும் வந்து நான் அவனை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான். அந்த டைம்ல அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இதை நீ கேட்டியா, அவன் சாக மாட்டானா, என்னுடைய கிராண்ட் சன் வந்து எப்பயுமே சாகணும்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தான், மாஸ்டர் வந்து எப்பயுமே அவர் சாகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு, பட் இப்ப அவர் கிளியரா சொன்னாரு அவர் வேற யாரையோ கொல்ல போறேன் அப்படின்னு. இந்த உலகத்திலே 2 பேர் நான் ஒருத்தனை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விடுறது இவங்க 2 பேரா தான் இருப்பானுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.